கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஜெபிப்போமா. இயேசப்பா, இந்த நேரத்துக்காக நன்றி. இந்த நேரத்தில் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காயும் நன்றி. நீர் அவர்கள் எல்லைகளில் இறங்கி வாரும். இப்பொழுது பகிரப்பட போகிற உமது வார்த்தைக்கும் அவர்களுக்கும் இடையில் எந்த திரையும் இல்லாதபடி நீக்கி போடும். இந்த வார்த்தைகள் அவர்களுக்குள்ள 100 மடங்காய் 1000 மடங்காய் பலன் தருவதற்கும் அவர்களுக்கும் அவருடைய சந்ததிக்கும் ஆசீர்வாதமாக இருப்பதற்கும் கிருபைகள் பாராட்டும். உம் சித்தத்தை செய்ய வாரும். இயேசுவின் நாமத்தில் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். தேவ சித்தம் பற்றி பார்த்துட்டு இருந்தோம். அதில் இன்றைக்கி பார்க்க போகிற காரியம் என்னென்னா, நான் உலகத்தில் இந்த விஷயத்தை நிறையா தடவை பார்த்துருக்கேன். அதாவது இப்போ ஒரு கல்யாணம் அப்படின்னு பேசுகிறாங்க அப்படின்னா அதில் இப்போ நிறையா பொய் சொல்லி கல்யாணம் பண்ணுவாங்க. அவங்களுக்கு 1000 பொய் சொல்லியாவது ஒரு கல்யாணம் பண்ணலாம், தப்பு கிடையாது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கும். சரிங்களா? பையன் இந்த வேலை பார்க்குறாங்க, இதில் போய் சொல்லிடுவாங்க. பையன் எவ்வளோ சம்பளம் வாங்குறாங்க, இதில் போய் சொல்லிடுவாங்க. ஈவன் சில இடத்துல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பொண்ணுக்கோ இல்லை பையனுக்கோ ஏதாவது ரொம்ப பெரிய நோய் இருக்கும். அதாவது ஒரு இயல்பான ஒரு திருமண வாழ்க்கை வாழ்கிறதுக்கான வழி இல்லாத மாதிரி மனநோய் ஏதாவது இருக்கும். அது ஆனாலும் பரவாயில்ல, பையனுக்கு இப்போ கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அந்த பொண்ணு அவனை பார்த்துக்கிடும், அதுக்காக அதை மறைச்சி கல்யாணம் பண்ணலாம், அப்படிலாம் கல்யாணம் பண்ணிலாம். அது நிறைய அந்த மாதிரி காரியங்கள்லாம் பார்த்துருக்கேன். இது உலகத்தில் நடக்குதுன்னு மட்டும் இல்லை, நான் சில நேரங்களில் சபை மக்களுக்கு இடையிலையும் இதை பார்த்துருக்கேன். சரி, அது ரொம்ப வேதனையான விஷயம். சரியா? நான் எல்லோரும் இப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லலை, ஆனால் இப்படியும் நடக்குது. சரிங்களா? ஸோ இதை பற்றி வேத வசனத்தில் என்ன சொல்லியிருக்குது? ஏன்னா நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நம்ம கல்யாணம் பண்ணிட்டா அதுக்கப்புறம் எப்படியும் சேர்ந்தானே இருப்பாங்க, கல்யாணம் நடக்கணும் அவ்வளோதான் அப்படின்னு நினைக்கிறாங்க. சரிங்களா? எனக்கு சில நேரம் நான் தேவ சுத்தம்னு தெரியும், இந்த திருமணம், அப்புறம் நாங்கள் அதை நடத்துறதுக்கு நாங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கூட யோசிக்க மனித மனம் தூண்டப்படும். ஸோ இங்கே வசனத்தில் நம்ம இது என்ன சொல்லியிருக்குன்னு பார்க்கலாம். நம்மளுக்கு எல்லாருக்கும் ராகேல், லேயா, யாக்கோப் இந்த கல்யாணம் உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும் இல்லைங்களா? இதில் நான் ரொம்ப இந்த கல்யாணத்தில் ஆச்சரியப்படுற விஷயம் என்ன தெரியுமா? உலகம் ஃபுல்லாக, இந்தியாவில்னு மட்டும் இல்லை, உலகம் ஃபுல்லாக ஒரு குரூப் பீப்புள் இருக்காங்க. என்ன பேசுகிறது? லேயா தான் யாக்கோபுக்கு ஆண்டவரோட சித்தத்தின்படி திருமணம் பண்ண பொண்ணு அப்படின்னு சொல்லி எடுத்து பேசிடுறாங்க. எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஏன் அப்படின்னா, அந்த உண்மையிலே அந்த திருமணத்தில் என்ன நடந்தது? லேயாவும் அவளுடைய அப்பா லாபானும் சேர்ந்து பொய் சொல்லி யாக்கோபுட்ட லேயாவை கொடுத்துட்றாங்க. அதனால் கடைசி வரைக்கும் லேயா பயங்கரமாக இழுபட்டா, பயங்கரமாக கஷ்டப்பட்டா. அவ்வளோதான் நடந்தது அந்த திருமணத்தில். சரிங்களா? அப்போ எதுக்கு இதை போய் நீங்கள் தேவ சித்தம்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால், அடுத்து இல்லை, லேயாவோட வம்சத்தில் தான் இயேசு கிறிஸ்து பிறந்தார், அதனால் அதுதான் ஆண்டவருடைய சித்தம் அப்படின்னு சொல்லி பேசிடுறாங்க. சரிங்களா? லேயாவோட வம்சத்தில் மட்டும் இயேசு கிறிஸ்து பிறக்கல, லோத்தும் அவர் மகளும் இணைஞ்சு அதனால் வந்த சந்ததியான மோவாப் சந்ததியிலையும் தான் இயேசு கிறிஸ்து பிறந்தார். ரூத் அப்படி தானே வந்தாங்க, ரூத்தோட வம்சத்தில் இயேசு பிறந்தார் இல்லையா? அப்படின்னா லோத்தும் அவரோட மகளை இணைஞ்சதை கர்த்தரோட சித்தம், அது கர்த்தர் பிரியமான திருமணம் அப்படின்னு சொல்ல முடியுமா என்ன? அது கர்த்தர் அருவருத்த காரியம். சரியா? அப்படின்னா ஸோ என்ன விஷயம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து பாவத்தை சுமந்து தீர்க்கிறதுக்காக பாவ சந்ததியில் வந்தார். அவரோட சந்ததியில் எல்லா பாவமும் இருந்துச்சு. லோத்தோட பாவம் இருந்தது, அவரோட பொண்ணோட பாவம் இருந்தது, லேயாளோட பாவம் இருந்தது, இப்படி எல்லா பாவமும் இருந்தது அவர் சந்ததியில். ஏன்னா அவர் பாவத்தை சுமந்து தீர்க்க வந்தார். நம்ம அதை கொண்டு போய் ஒரு திருமணத்துக்கான ஸ்டாண்டர்டாக அவங்க பண்ணினாங்கல்ல, அதனால நம்ம பண்ணலான்னு பேசவே கூடாது. அவங்க இப்போ நீங்கள் லேயாளுக்கும் யாக்கோபுக்கும் நடந்த திருமணத்தால் என்ன நடந்துச்சுன்னு பாருங்கள். மொத்தத்துக்கு லேயா பண்ண ஒரே ஒரு காரியம் என்னது? அவள் ஒரு பொய் சொன்னான். என்ன பொய் சொல்லிட்டா? நான் தான் ராகேல்னு சொல்லிட்டா. கரெக்டாக? அவளாக போய் சொல்லியிருக்கணும் கூட கிடையாது. இந்த விஷயம் எப்படி நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? யாக்கோபுக்கு ராகேலுக்கும் திருமணம் நிச்சயம் இருக்குது. அவன் ராகேலை விரும்பி அவங்க அப்பாட்ட பொண்ணு கேட்டு அவர் சரின்னு சொல்லி கல்யாணம் நிச்சயம் ஆயிருக்குது. அதுக்கு அவன் வரதட்சணை கொடுக்க ஒத்துக்கிறான். நம்ம ஊரில் வரதட்சணை பொண்ணுகிட்ட வாங்குறாங்க. அந்த ஊரில் அவன் யாருக்கு நான் வேலை பார்த்து 7 வருஷம் கூலியை நான் உங்களுக்கு தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு யாக்கோபு வரதட்சணை கொடுக்க ஒத்துக்கிறான். லாபானும் அந்த வரதட்சணைக்கு சரின்னு சொல்லி கல்யாணம் நிச்சயம் ஆகி 7 வருஷமாக யாக்கோபு வேலை பார்த்துட்டு இருக்கான். ஸோ 7 வருஷமாக லேயாவுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் தான் தங்கச்சிக்கும் யாக்கோபுக்கும் திருமணம் நிச்சயம் ஆயிருக்குதுன்னு சொல்லி. இருந்தும் திருமண தேதி அன்னைக்கு ராகேலை போய் எங்கேயாவது அடைச்சி தானே வச்சுருப்பாங்க. ஏன்னா இல்லாட்டி தான் ராகேல் ஓடி போய் அவன்கிட்ட சொல்லியிருப்பாள்ல, அவங்க உன்னை ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாள்ல. அவள் ஒன்றும் லேயா யாக்கோபை கல்யாணம் பண்ணணும்னு நினச்ச மாதிரி எங்கேயுமே இல்லை. அவள் கடைசி வரைக்கும் அவளும் லேயாவை இருக்கிறாள். சரிங்களா? ஸோ அவளுக்கு தெரிஞ்சு நடந்த கல்யாணம் இல்லை. அவளை எங்கேயாவது சொந்த தங்கச்சியை பிடிச்சி எங்கேயோ அடைச்சி வச்சுட்டு தங்கச்சி மாதிரி வேஷம் போட்டுட்டு அவளுடைய கணவனோட அறைக்கு போய் அவன் கூட இணைகிறான். அது
அவளுக்கே முதல்ல எவ்வளோ அருவருப்பாகவும் கேவலமாகவும் இருந்திருக்கும். இருந்தாலும் கூட அந்த நம்மளுக்கு திருமணம் நடந்தால் போதும், யாக்கோபு கூட திருமணம் நடந்தால் போதுங்கிற அடிப்படையில் அவள் அந்த கல்யாணத்துக்கு உட்படுறாள். சரியா? இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சில நேரம் என்ன சொல்லுவாங்கன்னா, இல்லை லாபான் அவளை கட்டாயப்படுத்திருக்கலாம்ல அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அதாவது அவளோட தகப்பனார் அவளை கட்டாயப்படுத்தி இப்படி செய்ய வச்சிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி அவர் கட்டாயப்படுத்தி இவளை செய்ய சொன்னால் இவ போய் யாக்கோபுட்ட போன உடனே இவள் சொல்லியிருக்கலாம்ல, நான் வந்து ராகேல் கிடையாது, நான் லேயா, எங்கள் அப்பா என்னை மிரட்டுறாருன்னு சொல்லியிருக்கலாம்ல, பிரச்சனை அங்கே முடிஞ்சிருக்கும் இல்லையா? அவள் அதை பண்ணலை. அவளுக்கு யாக்கோபு வேணுங்கிற எண்ணம் இருந்திருக்கு. ஸோ அவள் அதுக்கு ஒரு ராகேல்னு ஒரு பொய்யை சொல்லி கல்யாணம் பண்ணியாச்சு. கல்யாணம் பண்ணலை, அதை வந்து கல்யாணம்னு கரெக்டாக சொல்ல முடியாது. ஏன்னா 2 பேர் சம்மதத்தோட கர்த்தருடைய சித்தத்தில் அவர் முன்னால் வாக்குறுதி எடுத்து பண்ணுறது தான் கல்யாணம். யாக்கோபு ராக்கேலை நினச்சிட்டு அவ கூட சேர்றான். சரிங்களா? ஆனால் எப்போ அது கல்யாணம் ஆகுனா மறுநாள் என்ன நடக்குது? மறுநாள் யாக்கோபுக்கு தெரிஞ்சு போச்சு. ஏன்னா அவளோட பொய் அவளுக்கே தெரியும், மறுநாள் காலையில் தெரிஞ்சு போயிடும்னு சொல்லிட்டு அவ்வளோ நேரத்தில் விழுந்து போகிற ஒரு பொய்யை அவள் எடுத்துகிட்டு உள்ளே போய் அவன் மொத்த வாழ்க்கையை காலி பண்ணிட்டான். அவன் மறுநாள் காலையில் எழுந்திரிச்சோடனே அவனுக்கு தெரிஞ்சோடனே அவன் போய் லாபான்ட்ட போய் சண்டை போடுவான்ல. அவன் உடனே என்ன சொல்கிறான், எங்கள் ஊர் வழக்கம் மூத்த பொண்ணு இருக்க 2வது பொண்ணை கல்யாணம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து 7 நாள் கழிச்சு நீ 2வது பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணுன்னே யாக்கோபுக்கு எப்போ முதல் வாய்ப்பு கிடச்சதோ அவன் அடுத்த கல்யாணம் பண்ணிட்டான். கல்யாணம் பண்ணிட்டானா பண்ணிட்டு இவ கூட வரல. இவளை அவன் வெறுக்கிறான். வேத வசனம் என்ன சொல்லுது? அவள் எவ்வளவு மோசமாக நடத்தப்பட்டாங்கிறத ஆண்டவர் பார்த்து அவர் இறக்கப்பட்டாருன்னு இருக்கு. அவள் அழுறா, அவளுக்கு வலிக்குது. அவளை அவ்வளவு அற்பமாய் அப்படி தான் நடத்துவாங்க. ஏன்னா அவள் பண்ண காரியம் அவ்வளோ அற்பத்தனமான காரியம். அவ்வளோ அற்பமாக அவ்வளோ மோசமாக அவளை நடத்துகிறத பார்த்து ஆண்டவர் அவள் கண்ணீரை பார்த்து இறக்கப்பட்டு அவளுக்கு குழந்தைய கொடுத்தாரு. இப்போ யாக்கோபு என்ன பண்ணுறான், அவளுக்கு குழந்தை உண்டாகிருக்கா அப்படின்னோடனே, அப்போ அவளுக்குன்னா குழந்தை ஈஸியாக பிறக்குதுன்னொடனே அவன் வரிசையாக அவளை குழந்தை பெற்றுக்கிற ஒரு மெஷினாக யூஸ் பண்ணுறான். அது அதை விட மோசம். சரிங்களா? ஏன்னா நம்ம எல்லாரும் உடனே அவள் வந்து ஆண்டவரை பற்றி சொல்லி பேர் வச்சா அப்படின்னு பார்க்குறோம். அந்த பேர் வைக்கிற எல்லாத்துலேயும் கூட சேர்த்து அவள் என்ன சொல்லியிருப்பான்னு பாருங்கள். முதல் குழந்தை பிறந்தனே அவன் என்ன சொல்கிறா, இனியாவது என் கணவர் என்னை நேசிப்பார். 2வது, இனி இப்போ நான் வந்து எவ்வளவு அற்பமாக நடத்தப்படுறேங்கிறத எனக்கு கடவுள் பார்த்துட்டாரு, இனிமையாவது என் கணவர் சேர்த்துப்பார். இப்படி ஒவ்வொரு விஷயம், ஒவ்வொரு குழந்தை பிறக்குமோ அவன் நினைப்பேன் இனிமையாவது அவன் நம்மளை ஒழுங்காக நடத்துவான் அப்படின்னு அவள் எதிர்பார்க்குறான். ஆனால் ஆண்டவர் குழந்தைய கொடுக்குறாரு. ஆனால் யாக்கோபு அவளை சேர்த்து கொள்ளவே இல்லை. நான் கூட அதுக்கடுத்து ஒரு குழந்தை பிறக்கும், அவள் வந்து யூதான் பேர் வைப்பா. அதாவது நான் கர்த்தரை துதிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். ஓகே, அதுக்கப்புறம் யாக்கோபு அவளை சேர்த்துக்கிட்டான் போல், அதனால தான் அவள் கர்த்தரை துதிக்கிறேன்னு பேர் வச்சிருக்கா அப்படின்னு பார்த்தா, அதுக்கு அடுத்து திருப்பி அவள் கணவரை அவள் வந்து அவள் கூட வர்றதுக்கு அவள் போய் அவளுடைய மகள் லேயாவோடைய மகன் போய் ராக்கேலுக்கு கூலி கொடுக்குறான். எவ்வளவு கீழ்த்தரமான நிலைமை. அப்படி தான் அவள் வாழ்க்கை இருந்தது. ஸோ லேயாவை பார்த்தீங்கன்னா கடைசி எப்போ யாக்கோபு கூட இணைஞ்சான்னு பார்த்தீங்கன்னா அவள் இறந்ததுக்கப்புறம் யாக்கோபு பக்கத்தில் புதைக்கப்பட்டான். அதுதான் அவள் வாழ்க்கையோட நிலைமை. அவள் வாழ்ந்த காலத்தில் அவள் வந்து அவள் கணவனாலே நேசிக்கப்படலை, அவள் தங்கச்சியாலே நேசிக்கப்படலை. ஒரு வெறுப்பு கடைசி வரைக்கும். அப்படி ஒரு வாழ்க்கையை தான் லேயா வாழ்ந்துட்டு போனான். சரிங்களா? ஏன்? எல்லாத்துக்கும் காரணம் ஒரே ஒரு பொய். இதில் நீங்கள் இன்னொரு காரியத்தையும் யோசிக்கணும். நம்ம யோசேப்புக்கும் மேரிக்கும் நம்மளுக்கு திருமணம் நிச்சயம் இருந்தது, நம்ம புதிய ஏற்பாடில் படிப்போம் இல்லைங்களா? அப்போ வந்து மேரி வந்து பர்சாவியானவரால் அவங்க வந்து கரு உண்டாயிருக்காங்க. அது வந்து யோசேப்புக்கு கரு உண்டாயிருக்கான்னு தெரியுது, மற்றபடி எந்த காரியமும் தெரியாது. அதனால் அவர் என்ன பண்ணுறாரு, நம்ம வந்து அவளை வெளிப்புறமாக அவமானப்படுத்தாமல் அப்படியே ஆனால் அந்த திருமணத்தை தள்ளி போடுறோம், வேண்டான்னு சொல்லி தள்ளி விட்டுறணும், வேண்டாம், ஏன்னா எப்படினாலும் அவன் வந்து கேரக்டர் சரியில்லை அப்படிங்கிற மாதிரி யோசேப்பு யோசிக்கார். அப்போ என்ன நடக்கும்? ஆண்டவர் ஒரு தேவதூதனை அனுப்பி யோசேப்பிட பேசுகிறாரு. அவள் வந்து நல்ல பொண்ணு, நீ அவளை கல்யாணம் பண்ணிக்க, நீ சேர்த்துக்க தயங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே தேவனை தானே யாக்கோபும் வணங்கினார். சரிங்களா? லேயா போய் யூதான்லாம் பேர் வைக்கிறா பையனுக்கு, தேவனை நான் துதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த தேவன் போய் யாக்கோபிட போய் நீ லேயாவோட ஒத்த மனமாக இரு அப்படின்னு ஏன் சொல்லவே இல்லை? சொல்லலை. சொன்ன மாதிரி எந்த வசனமும் இல்லை. சரிங்களா? என்ன சொல்ல வரேன்னா, சரி நம்ம ஏதாவது போய் சொல்லி ஏமாற்றி கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அவங்களுக்கு கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்தோன்னா எல்லாம் சரியாக போயிடும் அப்படிலாம் நினைக்காதீங்க. ஏன் அப்படின்னா வேதாகமத்தில் இந்த வசனத்தை பாருங்கள். யோவான் 8:44, அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். யாரை பற்றி எழுதியிருக்கு? சாத்தானை பற்றி எழுதியிருக்கு. அவன் யாரா? பொய்க்கு பிதா. அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லா பொய்யும் அவன்கிட்ட இருந்து தான் பிறக்கணும். சரிங்களா? அவன் தான் பொய்க்கு தகப்பன். ஸோ நம்ம பொய் சொல்கிறோன்னா என்ன பண்ணுறோன்னா, சாத்தான் கூட இணைஞ்சி அவன் பொய்யை பிறப்பித்து அந்த பொய்யை தூக்கிட்டு தான் நம்ம வரோம். வந்து அதை வச்சு கர்த்தருக்கு பிரியமான எந்த காரியத்தை உண்டு பண்ண முடியும்? கர்த்தருக்கு பிரியமான அவர் சித்தத்தில் உள்ள திருமணத்திலேயே நீங்கள் உள்ளே பொய்யை கொண்டு வந்தீங்கன்னா அது வழியாக சாத்தானை உள்ளே கொண்டு வந்துடுறீங்க. சரிங்களா? அப்போ சாத்தான் அவனோட வேலையை காமிப்பான் இல்லையா? ஸோ
நம்ம கல்யாணம் போய் சொல்லிட்டோம், ஏமாத்திட்டா எப்படியாவது கல்யாணம் நடந்துட்டா போதும், அப்புறம் பிள்ளைங்கள்லாம் வந்த பிறகு சரியாயிருன்னா அப்படிலாம் ஆகாது. அது கடைசி வரைக்கும் ஒரு வேதனையான ஒரு அனுபவமாக தான் அந்த திருமணம் இருக்க முடியும். சரிங்களா? அதனால் எந்த விதமான ஏமாற்று வேலை நம்ம அதெல்லாம் பண்ணாமல் நியாயமாக என்ன செய்யணுமோ, ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ, வசனத்தில் என்ன சொல்கிறாரோ அதன்படி நடந்து திருமண ஏற்பாடு செய்யுங்க. அந்த திருமணத்தில் ஆண்டவர் இருப்பார். அந்த திருமணம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். அங்கே ஆசீர்வாதமான காரியங்கள் இருக்கும். இப்போ ராக்கேலோட காரியத்தில் இது வந்து யாக்கோபு தானே இப்படிலாம் பண்ணிட்டான் அப்படின்னு கிடையாது. யாக்கோபு தான் லேயாவை ஏற்றுக்காமல் போயிட்டான், ஆண்டவர் ஏற்றுக்கிட்டாரு அப்படின்னு நினைக்காதீங்க. ஆண்டவர் லேயாவை ஏற்றுக்கிட்டார், லேயாவை மன்னிச்சிட்டார், அதெல்லாம் எந்த கேள்வியுமே கிடையாது. சரிங்களா? ஆனாலும் ராக்கேலோடைய பையனுக்கு தான், மூத்த பையனுக்கு, அதாவது யூதர்களுக்கு வந்து ஒரு பழக்கம், மூத்த பையனுக்குன்னு சேஷ்ட புஸ்தர பாகம்னு ஒன்று கொடுப்பாங்க. மற்ற பிள்ளைங்களுக்கு கொடுக்குற பங்கை விட அவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக ஒரு பங்கு கொடுப்பாங்க. அந்த பங்கை யாக்கோபும் யோசேப்புக்கு தான் கொடுத்தான். யோசேப்பு எவ்வளோ பின்னால் பிறந்தவன், அவனுக்கு தான் கொடுத்தான் யாக்கோபு மட்டும் அதை செய்யலை. இஸ்ரவேல் தேசத்துக்குள்ளே வர்றப்ப கர்த்தரும் யோசேப்போட சந்ததிக்கு தான் 2 மடங்கு பங்கு கொடுத்தார். ஏன்னா அவனுக்கு தான் அந்த மூத்த பங்கோட சேஷ்ட புத்திர பாகம் அவனுக்கு தான் கொடுக்கப்படுது, யோசேப்புக்கு தான் கொடுக்கப்படுது. அங்கே மட்டும் இல்லை, பரலோகத்துலேயும் போய் பார்த்தீங்கன்னா யோசேப்போட சந்ததி மட்டும் 2 பங்காய் அவங்க வந்து அங்கே தேர்ந்தெடுக்கப்பட, அந்த நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அங்கே கொடுத்துருப்பாங்க. இத்தனை ஒவ்வொரு 12 ட்ரைப்லேருந்து யார் யாரில் எத்தனை பேர் வந்திருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா யோசேப்போட சந்ததி மட்டும் 2 மடங்காக அங்கும் பங்கு அளிக்கப்பட்டிருந்தது. அதாவது கர்த்தர் வந்து முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் யோசேப்பை தான் மூத்த பையனாக வச்சு மூத்த பையனுக்கு கொடுக்குற சேஷ்ட புத்திர பாகத்தை அவனுக்கு தான் கொடுத்தார். அப்படின்னா யார் திருமணத்தை அவர் ஏற்றிருக்காரு? சரிங்களா? ஸோ நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது இதுதான். நம்ம பொய் சொல்லி ஏமாற்றி ஒரு திருமணத்தை ஆசீர்வாதமாக மாற்றிடலான்னா வாய்ப்பே கிடையாது. மனம் திருந்தினீங்கன்னா கண்டிப்பாக ஆண்டவர் மன்னிப்பார். அவர் உங்கள் மேலே இறக்கமுடுவார், அவர் உங்களை ரட்சிப்புக்குள்ளே வச்சுக்கிடுவார். அதிலெல்லாம் அவர் வந்து கைவிட மாட்டார். ஆனால் வாழ்க்கை சந்தோஷமாலாம் போகாது. சரிங்களா? ஸோ நம்ம விதைச்சதை அறுகிற மாதிரி ஆயிரும். அதனால் பொய் சொல்லி கல்யாணம் பண்ணாதீங்க. கர்த்தரோட சித்தத்தை அறிஞ்சு உண்மையின்படி திருமணம் பண்ணுங்கள். ஜெபிப்போமா? ஏசப்பா, இந்த நேரத்துக்காக நன்றி. இந்த நேரத்தில் இந்த நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் நன்றி கர்த்தாவே. ஏசப்பா, அவங்களுடைய இருதயத்தில் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு இருதயத்திலும் நீர் அந்த வைராகியத்தை தாரும். சாத்தானோட கையை பிடிக்காதபடிக்கு, பொய் சொல்லி அந்த காரியங்களுக்குள் போகாதபடிக்கு, சித்தத்தை அறிந்து உண்மையின்படி நீர் வைத்திருக்கிற காரியங்களை பெற்றுக்கொள்வதற்கு ஒவ்வொருவருக்கும் வல்லமை தாரும், கிருபை பாராட்டும். அப்படி நடந்த ஒவ்வொரு திருமணங்களையும் ஆசீர்வதியும். அவங்களோட எல்லைகளில் எந்த பிரச்சனை இருந்தாலும் அந்த காரியங்களை இந்த நேரத்தில் நீக்கி போட்டு நீர் அவர்களுக்குள் ஒத்த மனத்தை உண்டு பண்ணி தாரும் கர்த்தாவே. நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். உமது பிள்ளைகள் உமது வழியை விட்டு விலகாதபடிக்கு, உமது சித்தமில்லாத திருமண காரியங்களுக்குள் சென்று மாட்டிக்கொள்ளாதபடிக்கு ஒவ்வொருவரையும் வேலையெடுத்து பாதுகாத்து கொள்ளும். எல்லாவற்றிலும் உம்முடைய சித்தம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.